அன்பார்ந்த ஏஐ சொந்தங்களுக்கு, இலங்கையில தற்போது அதிக ஊடகங்கள்ல பேசப்படுற 2 செய்திகளை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லலாம்னு நினைக்கின்றேன். அதுல ஒன்று வெள்ளவாய பஸ் விபத்து, அடுத்தது இலங்கையில புதையலா எடுக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருள். இது 2 செய்தியும் நான் இயன்றளவு உங்களுடைய நேரத்தை மீதப்படுத்தி பேச தயாரா இருக்கிறேன். முழுமையா கேளுங்க. அதுல முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, இலங்கையில வெள்ளவாய பகுதியில, அதாவது இலங்கையுடைய மலைநாட்டு பிரதேசத்துல ஒரு மிகப்பெரிய கோர விபத்து நடந்தது. அந்த விபத்தை பற்றி ஊடகங்கள்ல நேற்று இன்று எல்லாம் அதிகமா பேசப்பட்டு வருது. இந்த வகையில இது ஒரு சுற்றுலா பயணிகள் போன பஸ், அதாவது உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த மலைநாட்டு பிரதேசத்தை பார்க்கறதுக்காக சென்ற பஸ். அதுக்குள்ள எல்லோரும் ஆடி பாடி சந்தோஷமா போய்க்கிறாங்க. அந்த பஸ் வண்டி எப்படின்னு சொன்னா ஃபுல்லா அலங்கரிக்கப்பட்ட, அதாவது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பஸ். அந்த பஸ் செல்லும் போது இரவு நேர காட்சி வெளிவந்திருக்கிறது. அந்த பஸ் உள்ளுக்கு ஒவ்வொரு வகையான கலர் லைட் மின்ற காட்சிகள் எல்லாம் தற்போது வெளியே வருது. அந்த அளவு பஸ் சோடிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட ஒரு பஸ். இந்த வகையில் இந்த பஸ் போய்கொண்டிருக்கிற நேரம், அதாவது மலை சாய்வு வளைவுகளில் சென்று கொண்டிருக்கிற நேரம், அந்த பஸ்ஸுக்கு எதிரே வந்த, அதாவது மலை வளைவுகளில் வேகமாக வந்த சொகுசு வாகனம் ஒன்று அந்த பஸ்ஸில் வேகமாக மோதியது. இந்த மோதலினால் இந்த பஸ் அந்த வாகனத்தில் பட்டு தெரித்து அருகாமையில் காணப்படும் மிகப்பெரிய பள்ளமான, சாதாரண பள்ளம் அல்ல, 1000 அடி பள்ளத்துக்குள் விழுந்து விட்டது. அதே போல அந்த பஸ் வண்டியில் மோதிய வாகனம் அவை தெரித்து மலை சாய்வுகளில் போய் மோதிவிட்டது. அதாவது பஸ் பள்ளத்தில் போய் விழ, எதிரே வந்த அந்த சொகுசு வாகனம் அந்த பள்ளத்துக்கு எதிராக உள்ள மலை சாய்வுகளில் போய் மோதியது. இதே இரவு வேளை 9:20 பகுதியில் நடந்துள்ளது. சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், இலங்கையில் அதிக பாறை வழுக்கை, பாதை வழுக்கை, மண் சரிவு இவை எல்லாம் நடக்கிறது இந்த வெள்ளவாய், அதாவது பதுளை மாவட்ட பகுதிகளில் தான் அதிகமாக நடக்குது. பாடசாலை பிள்ளைகளுடைய கேலி புத்தகத்திலேயே உள்ளது. இலங்கையில் அதிக மண் சரிவு இடம்பெறும் மாவட்டம் எதுன்னு கேட்டால் பதுளை மாவட்டம் தான். உயரமான பகுதிகள் அதிகம் காணப்படுவதும் இந்த மண் சரிவு, பாறை வழுக்கை, விபத்துக்கள் நடக்க ஒரு காரணம். அதாவது இது ஒரு பௌதீக காரணம், இயற்கை காரணம். இருந்தாலும் இயற்கை காரணம் எப்படியா இருந்தாலும் நாங்கள் எமது அவதானத்தை கவனமாக செலுத்தினால் இந்த இயற்கை காரணத்திலிருந்து என்றளவு நாங்கள் பாதுகாப்பு பெறலாம். இந்த வகையில் சகோதரர்களே, அந்த பஸ்ல சுமார் 34 பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த பஸ் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த டிரைவர் சொல்லிக்கிறாரு, பஸ்ல ஒழுங்கா பிரேக் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு பேச்சோட பேச்சா சொல்லிக்கிறாரு. ஆனால் பின்னால் இருந்தவங்க அது சாதாரண ஒரு பிரச்சனை போல, சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்திக்கிறாங்க. இந்த ஒரு சின்ன அலட்சியம் மிகப்பெரிய ஆபத்தில் முடிந்து விட்டது. விபத்தெல்லாம் நடந்த பிறகு ஆய்வு செய்து பார்த்தால் அந்த விபத்தில் 17 பேர் உயிரிழந்து விட்டாங்க. இன்னும் 18 பேர் வைத்தியசாலையில் இருக்கிறாங்க. அந்த 18 பேர்ல 7 பேர் கவலைக்கிடமான நிலையில் காணப்படுவதாக செய்திகள் வருவது. சரி சகோதரர்கள், இந்த விபத்து நடந்த நேரத்தில் 9:20 விபத்து நடந்துக்குது. ஆனால் 9:40 அளவுல தான் அந்த இடத்துக்கு ராணுவ வீரர்கள் அவங்களை காப்பாற்றுறதுக்கு மீட்பு பணி செய்ய அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவ்வாறு மீட்பு பணி செய்ய ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஊர்வாசி ஒருவர் ராணுவ வீரர்களுடைய கயிறுகள் எல்லாம் பயன்படுத்தி அவர் தனியே இறங்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த மக்களை அவசரமா அவரால் முடிந்த அளவு தூக்கி மேல் எடுத்திருக்கிறார். ராணுவ வீரரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஊர்வாசி ஒருவர் 1000 அடி பள்ளத்துக்குள்ள இறங்கி இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சது பாராட்டுக்குரிய விஷயம். அதே நேரத்தில் அவரால் முடியுமான அளவு உயிருக்காக போராடி கொண்டிருந்தவங்களை மேல கொண்டு வந்திருக்கிறார். அவ்வாறு நேரத்தில் அவரும் விபத்துக்குள்ளாகி அவரும் வைத்தியசாலையில சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் தற்போது ஓரளவு நல்ல நிலையில் இருக்கிறார் என்பது அந்த படத்தை பார்த்து புரியக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் அவரது கழுத்து பகுதியிலெல்லாம் பெல்ட் போடப்பட்டிருக்கிறது, குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் சகோதரர்களே, இதே இடத்துல 2002ஆம் ஆண்டு இதே போல பஸ் வண்டி விபத்து ஒன்று நடந்து அவற்றில் 21 பேர் மரணித்திருக்கிறாங்க என்ற செய்தியும் தற்போது பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு தெரியும், மே மாசம் நுவரெலியாவிலிருந்து குருநாகல் மாவட்டத்துக்கு சென்று கொண்டிருந்த பஸ் வந்து நுவரெலியா உள்ள விபத்துக்குள்ளாகி அங்கேயும் 20க்கும் மேற்பட்டவர்கள் மரணித்தது. மற்றும் பதிலை நோக்கி சென்று கொண்டிருந்த பஸ் அண்மையில 12 பேர் மரணித்தது. எல்லாம் மலைநாட்டில் நடக்கிற ஒரு முக்கிய விபத்துகளாக இன்று பதிவு செய்யப்பட்டு வருவது. இந்த வகையில் இன்று வந்த சில செய்திகளில் குறிப்பிடுறாங்க என்னன்னு சொன்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆகின பஸ்ஸுக்கு ரூட் லைசனே இல்லை என்று ஊடகங்கள் செய்தி வெளியிடுது. அடுத்தது சில ஊடகங்கள் சொல்லுது என்னன்னு சொன்னா, அந்த பஸ் உள்ளாலையும் வெளியாலையும் அதிகமாக அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு வகையான லைட்கள் எல்லாம் போடப்பட்டிருந்ததும் இவ்வாறான விபத்துகளுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என குறிப்பிடுகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், பஸ்ஸால உள்ளாலேயோ அல்லது வெளியாலேயோ ஒரு சட்டத்திட்டம் இருக்குது, அதாவது மின் விளக்குகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி. ஆனா அந்த ஒழுங்கு விதிகளை இந்த பஸ் பேணவில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகள் இன்று ஊடகங்கள்ல பேசப்படுது. இது எப்படியோ இதனால உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு விட்டது. மரணித்த குடும்பங்களுக்கு எமது ஆழ்ந்த கவலையை தெரிவிப்பதோடு இந்த செய்தியை நான் முழுசா வாசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் 2 விஷயம் கிடைச்சது. ஒன்று, மனிதாபிமான ஒரு சம்பவம். அதாவது பதுளை மாவட்டத்தில் இந்த ஜனாசான்னு சொல்ற, அதாவது மரணித்தவர்களுடைய உடல்களை தங்கள் வீடுகளுக்கு கொண்டு செல்றதுக்கு அதிக செலவாகும். இந்த வகையில அங்கிருந்த முஸ்லிம் சகோதரர்கள் தங்களுடைய ஜனாசா, அதாவது மரணித்த குடும்பங்களுக்கான உதவி என்ற வகையில அனைத்து பூத உடல்களையும் அவர்களது வீடுகளுக்கு இலவசமாக தங்களுடைய சங்க வாகனங்களின் ஊடாக
ஊடாக கொண்டு போய் பாரம் கொடுத்தார்கள். அதுக்கு அடுத்தபடியாக இந்த செய்திகள் எல்லாம் நான் வாசித்து கொண்டிருக்கும் போது அதுல ஒருவர் கருத்து குறிப்பிட்டிருந்தார், ஒரு நல்லதொரு அனுபவம் ஒரு தவறான அல்லது ஆபத்தான முடிவிலிருந்து தான் எமக்கு கிடைக்கும் என்று அவர் எழுதியிருந்தார். இது ஆழ்ந்த விஷயங்களை சொல்கின்றது. நடந்த விஷயங்களிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்வோம். நாங்களும் மலைநாட்டு பகுதிகளுக்கு பயணிப்பவர்களாக இருப்போம். ஆகவே எப்போதுமே எச்சரிக்கையாகவும் அனுபவம் வாய்ந்தவர்களை கொண்டு உத்தரவாதம் உள்ள வாகனங்களை பயன்படுத்தி இந்த மாதிரி பிரதேசங்களுக்கு சென்று வருவது இவ்வாறான மிகப்பெரிய கவலைகளில் இருந்து நம்மளை பாதுகாக்கும் என்று குறிப்பிட்டு அடுத்த செய்திக்கு செல்றேன். அடுத்த செய்தியாக உங்களுக்கு தெரியும், அண்மையில இலங்கையில் உள்ள புலனாய்வு பிரிவு இந்தோனேசியாவுக்கு சென்று இந்தோனேசியாவுடைய போலீஸ் பாதுகாப்பு உதவியோடு சிலரை கைது செஞ்சு கொண்டு வந்தாங்க. அந்த செய்தி ஊடகம் முழுக்க பிரபலமாக பேசப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் போதைப் பொருள் மற்றும் குற்றங்களோடு தொடர்பானவர்கள் என்று விலாவாரியாக ஊடகங்கள்ல பேசப்பட்டு வந்தது. இந்த வகையில இவ்வாறு கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் பல இடங்கள்ல தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுவது. இந்த விசாரணைகள்ல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்குது. சுருக்கமா சொன்னா ஊடகங்கள் சொல்லுது, இந்த கைது செய்யப்பட்டவர்களோடு சில முன்னாள் தற்போதுள்ள அரசியல்வாதிகள் சிலர் சம்பந்தப்படுறாங்க என்று சொல்லி செய்திகள் ஊடகங்கள்ல வெளியாகுது. இந்த வகையில சகோதரர்களே, கைது செய்யப்பட்டவர்கள ஒருவர் தான் கெஹல் பத்மே என்கிற ஒருவர். இவர் ஊடகங்கள் அதிகமா பேசப்பட்டு வரார். என்ன விஷயம் சொன்னா, இவரை பத்தி ஊடகங்கள் சொல்லுது, நுவரெலியாவுல ஒரு போதைப் பொருள் ஐஸ் தொழிற்சாலை வைத்து நடத்தினார். இதன் மூலம் அவருக்கு கிடைத்த வருமானத்தை கொண்டு அவர் சொகுசாக வெளிநாடுகளில் வாழ்ந்தார் என்று ஊடகங்கள் குறிப்பிட்டது. இந்த வகையில நான் இந்த செய்தி பதிவு செய்வதற்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்பு சுயாதீன தொலைக்காட்சி யூடியூப் வலைத்தளத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அந்த செய்தி தான் உங்களுக்கு தரப்போகிறேன். நானா ஒரு செய்தி சொல்ல முடியாது என்று சொன்னா அது சட்டவிரோதம். ஒவ்வொரு யூடியூபர்களும் பல இடங்கள்ல செய்திகளை ஆய்வு செய்து அந்த செய்திகளில் தான் உங்களுக்கு செய்திகளை தொகுத்து தருவார்கள். அந்த வகையில் நான் நேரடியாவே சொல்றேன். இந்த செய்தி எங்க இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன் சொன்னா, தற்போது கிடைத்த சுயாதீன வலைத்தளம், அதாவது யூடியூப் வலைத்தளத்தில் வாசிக்கப்பட்ட செய்தி தான் இது. இந்த நான் சொன்ன கெஹல் பத் என்கிறவர் அவர் நுவரெலியாவில் ஒரு கூலிக்கு வீடு எடுத்து அந்த வீட்டில் அவர் ஐஸ் தொழிற்சாலை, அது ஐஸ்ங்கிறது ஐஸ்கிரீம் அல்ல, போதைப் பொருள் தொழிற்சாலை நடத்தி வந்திருக்கிறாரு. இந்த தொழிற்சாலையில 2 பாகிஸ்தானியர்கள் வேலை செய்திருக்கிறாங்க. இந்த வகையில இந்த தொழிற்சாலைக்காக கிட்டத்தட்ட 4 மில்லியன் ரூபாக்கள் முதலீடு செய்யப்பட்டு தான் இந்த தொழிற்சாலை நடத்தப்பட்டு வந்திருக்குது. இந்த தொழிற்சாலைக்காக, அதாவது இந்த போதைப் பொருள் தயாரிப்பதற்காக சுமார் 2000 கிலோ வரையிலான ரசாயன பொருட்கள் இந்த தொழிற்சாலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் பார்த்தப்போ தான் எனக்கு கிடைக்குது. அதிகமாக சொல்லுவாங்க, இந்த நம்ம நாட்டுக்கு போதைப் பொருள் கடலால தான் வருவது, கடல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போது தான் புரியுது, அடே கடல்ல இல்லடா, நம்ம நாட்டில் தான்டா உற்பத்தி செய்யறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போது நமக்கு அதிர்ச்சியா இருக்குது. இந்த தகவல் எல்லாம் இந்த போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கின்ற பெகோ சமன் என்கிற ஒருவருடைய வாக்கு மூலத்திலிருந்து அவற்றை ஆய்வு செய்து இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த வகையில இந்த செய்தி மேலும் சொல்லிக்கிட்டு போகுது, ஏற்கனவே இருந்த ஒரு பலாத் பிரதேச சபை மந்திரியும் அவரது சகோதரரும் இது தயாரிப்பதற்கான சில ரசாயன பொருட்களை ஒழித்து வைத்திருந்தார்கள் என்று இந்த கைது செய்யப்பட்டிருக்கின்ற பெகோ சமன் என்கிற ஒருவருடைய விசாரணையிலிருந்து தெரிய வந்தது. பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு குற்றவாளியை அழைத்துக் கொண்டு மித்தன்னிய பகுதிக்கு சென்று போலீசார் இது உண்மையாண்டு ஆய்வு செய்த போது அப்படி எந்த ஒரு விஷயமும் அங்க இருக்க இல்லையா. பிறகு தீவிரமா குற்றவாளியை ஆய்வு செய்த போது இந்த ஐஸ் உற்பத்தி செய்யப்படுற ரசாயன பொருள் வேற ஒரு இடத்துல 2 கண்டெய்னர்ல பாகிஸ்தானியர்களோட உதவியோடு இது கொண்டு வரப்பட்டு மித்தன்னிய தலாவே என்கிற ஒரு இடத்துல ஒரு நிலத்துல புதைக்கப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சு வெளியெடுக்கிற காட்சி வந்திருக்குது. சகோதரர்களே, இது ஒரு சின்ன இடம் இல்ல, ஒரு பெரிய இடத்துல தான் அது புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடங்கள்லாம் பெகோவால கிண்டி வெளியெடுக்கிறாங்க. அது வெள்ளை நிறமாக மாவு போன்று காட்சியளிக்குது. இந்த வகையில இது கண்டுபிடிச்ச பிறகு தொடர்ந்து தீவிரமா இந்த பெகோ சமன் என்கிற ஒருவர்கிட்ட போலீசார் விசாரணை செய்த போது நான் முன்பு குறிப்பிட்டதுபடி பெகோ சமன் நெருங்கிய நண்பரான குறித்த கட்சியுடைய முன்னாள் பிரதேச சபை மந்திரிக்கும் அவரோடு இம்முறை பலாத் சபாக்காக, அதாவது பிரதேச சபைக்காக போட்டி போட்ட ஒருவருக்கும் இதை நான் வழங்கி உள்ளேன் என்று இந்த பெகோ சமன் என்கிற ஒருவர் போலீஸ் விசாரணையில போலீசுக்கு வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். இந்த வகையில இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லி ஆரம்பத்துல இந்த குற்றவாளி பெகோ சமன் வாக்குமூலம் அளித்த நேரத்துல அந்த இடத்துல போய் பார்க்க அது இருக்கையில அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, எப்படியும் இந்த விஷயம் வெளியே வந்துடும் சொல்லி இந்த குற்றவாளி இதை செஞ்சுக்கிறாரு. ஒரு வாகனத்துல அந்த ரசாயன பொருட்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இந்த நிலத்துல புதைச்ச விஷயம் தற்போது வெளிவந்து ஊடகங்கள்ல தற்போது காணொலிகளா வெளிவந்து கொண்டிருக்குது. மேலும் இது மாத்திரம் இல்லாம அவன் என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னா, இது மாட்டிடக்கூடாதுக்காக வேண்டி அந்த நிலத்துல புதைச்சி போட்டு அதுக்கு மேல கான்கிரீட் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறாங்க. அதாவது கான்கிரீட் தர ஒன்று போட்டுருவோம், போட்டா அது எப்படியும் உடச்சி பார்க்க போறது, ஏதோ ஒரு பில்டிங் தானே அப்படின்னு அதை யோசிச்சு யாரும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, ஆய்வு செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு ஐடியாவில் இருக்கிற நேரத்துல தான் நம்ம நாட்டு புலனாய்வு பிரிவு மிக சரியான நேரத்தில் அந்த இடத்துல போய் அந்த ரசாயன பொருட்களை தோண்டி எடுத்துட்டாங்க. இந்த வகையில இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தற்போது எஸ்கேப் ஆகிட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியாது, தப்பி ஓடிக்கிறாங்க. போலீசார் தங்களது வலையை வீசி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையில அந்த நிலத்துக்கு, அதாவது புதைக்கப்பட்டிருந்த நிலத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் இது பற்றி பல செய்திகள் வரும்போது உங்களோட
மறுபடியும் நாங்கள் பேசுகின்றோம். இது AI24 யூடியூப் சேனல். சரி நேயர்களே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டுமென்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம். இது AI24 யூடியூப் சேனல்.